Hello friends, வணக்கம். ஸோ இந்த ஆர்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போ டைம் 7:30 மணி ஆகுதுங்க. ஸோ இது வரலையுமே உட்காந்து பேக் பண்ணி எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டேன். காலையில் ஒரு 11 மணிக்கு கொரியர் பர்சன் வந்துடுவாங்க. ஸோ கடகடன்னு வந்து பேக் பண்ண சொல்லிட்டு நைட் ஃபுல்லாக உட்காந்து பேக் பண்ணிவிட்டு சம்டைம்ஸ் ஓவர் நைட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா திருப்பி சொல்கிறேன், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ கண்டிப்பாக நம்ம அதெல்லாம் பார்க்கவே முடியாது. எப்படி ஒரு குழந்தை பிறந்தப்போ நம்ம நைட்லாம் முடிச்சுட்டு அந்த குழந்தைய பார்த்துக்குறோம், அதே மாதிரி பிஸ்னஸ் வந்து ஒரு குழந்தை மாதிரி தான் இருக்குது. இப்போது ஸ்டார்டிங் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம நைட் ஷிஃப்ட்டும் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி எனக்கு நைட் ஷிஃப்டாக போச்சு. இன்றைக்கி மொத்தம் 25 பேருக்கு நான் கொரியர் பண்ணியிருக்கேங்க. பாக்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சென்னையை தாண்டி போகிறவங்களுக்கு வந்து பாக்ஸில் பெட்டிங்கோட, அதாவது கீழே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பெட்டிங் மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துட்டு அது மேலே பாக்ஸ் வச்சு டேமேஜ் ஆகாத மாதிரி எல்லாருக்கும் கொரியர் பண்ணியாச்சு. இவான் கட்டி என்ன சாப்பிட்ற? என்னது காட்டு, எடுத்து காட்டு. விச்சு சாப்பிட்றியா? நல்லா இருக்கா? சாப்பிட்டு எப்படி சாப்பிடுவேன்? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. சரி சாப்பிடுண்ணே, கீழே சிந்தாமல் சாப்பிட்ணும். ஓகே. மீசெல்லாம் போட்டு விட்ருக்காங்க பாரு அவனுக்கு, மயில மீசை புருவம் பாட்டி பண்ணி விட்டாங்க. இல்லை புருவம் பாரு. கியூட்டு பாப்பா. சாப்பிடு, ராகி பிச்சி சாப்பிடு. மீசை காட்டு. வாசனையாக இருக்கும் பார்த்தியா? நல்லா இருக்கா வாசனை? ஆமாம், ஏலக்காய் தூள் நல்ல வாசனை வரும். சாப்பிடு. கட்டிடுது. குட் பாய்மா. பிச்சு பிடிக்குமா இவானுக்கு? எவ்வளோ பிடிக்கும்? அவ்வளோ பிடிக்குமா? சாப்பிடு. டெலிவரிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய இந்த ஹேர் ஃபால் இருக்கும் இல்லையா? எனக்கும் நிறைய ஹேர் ஃபால் வந்துட்டு நான் வந்து கெமிக்கலி ட்ரீட் பண்ணியிருந்தேன், அதாவது ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறம் நிறைய ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இப்போ வந்து நிறைய வந்து டேண்ட்ரஃப் வர ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இப்போ நான் ஹேர் கூட கட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த ஹேர் ஃபால் டேண்ட்ரஃப் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம அன்ஹெல்த்தியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, இந்த ஹெல்த்தி இல்லாத ஹேரை வந்து எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக அதை நான் ட்ரிம் பண்ணி கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து ரெகுலராக எப்படி மெயின்டைன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சீசாவோட ஆயுர்வேதிக் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போது. ஸோ இந்த சீசா ஆயுர்வேதிக் ஆயிலில் பார்த்தீங்கன்னா 18 ஹெர்ப்ஸ் அண்ட் 5 விதமான ஆயில்ஸ் கலந்து பசும் பால்ல நல்லா கொதிக்க வச்சுதான் செய்யறாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேர் பாத்தீங்கன்னா ஷீர் பாக் விதின்னு சொல்றாங்க. பிரிங்கராஜ், ட்ரிபலா, கோதுமா போன்ற 18 ஹெர்ப்ஸ் 22 ஹவர்ஸ் வந்து பசும் பால்ல கொதிக்க வச்சு செய்யறது தான் இது. இதில் இருக்கக்கூடிய ஹெர்ப்ஸ் வந்து நம்மளுக்கு நல்ல ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணி, டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணி, நல்ல ஷைனிங்காக நல்ல ஸ்ட்ராங்கான ஹேரை வளர்றதுக்கு வந்து ரொம்ப பூஸ்ட் பண்ணுதுங்க. இந்த ஆயில் எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் ஓவர் நைட் ஃபுல்லாக வந்து தலையில் நல்லா வந்து சர்க்கிள் மோஷனில் மசாஜ் பண்ணி காலையில் வந்து நீங்கள் ஹெட் பாத் எடுக்கலாம். எனக்கு அவ்வளோ டைம் இல்லை, எனக்கு அவ்வளோ நான் ஆயில் வைக்க மாட்டேன் நைட் நினச்சிங்கன்னா 2 ஹவர்ஸ் தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி குட்டியாக வந்து அந்த சர்க்கிள் மோஷனில் நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹெட் பாத் எடுக்கலாம். அண்ட் இது நல்லா உங்களுக்கு வந்து ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுது, டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ கம்ப்ளீட் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு பயமே வேண்டாம். உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா நான் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த பிராண்ட் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா 4 சைஸஸில் இருக்குங்க. 30 ml, 50 ml, 100 ml, 200 ml அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் உங்கள்கிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணணும். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபோனில் நிறைய நான் வாய்ஸ் மெசேஜஸ் எடுத்து வச்சுருக்கேன். நம்மளுக்கு வந்து நம்ம கொரியர் பண்ணுறோம் இல்லையா, நம்மளோட குக்கீஸ் வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்காக கொரியர் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் வந்து டெக்ஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபீட்பேக் கொடுப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கா, டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி நான் ஃபீட்பேக்கில் கொடுப்பாங்க. அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் அதேமாதிரி நிறைய வாய்ஸ் மெசேஜஸும் வரும். அது ரொம்ப நம்மளுக்கு வந்து ஹார்ட் டச்சிங்கான வாய்ஸ் மெசேஜஸ் நிறைய இருக்கும், நிறைய வந்திருக்கும். அதில் வந்து செலக்டடாக நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காக. அந்த கஸ்டமர் வந்து நம்மளுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் இப்போ கேளுங்க, எனக்கு ரொம்ப ஆசை இருக்கும் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அனுப்பிச்சோம் இல்லையா, அந்த பேக்கேஜ் வந்து ஃபோட்டோ எடுத்து ரொம்ப நீட்டாக சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க என்ன வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்கன்னு ப்ளே பண்ணுறேன். சிஸ்டர், டெலிவரி ரிசீவ் ஆயிடுச்சு. குக்கீஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது, சூப்பராக நீட்டாக பார்சல் வந்து சேர்ந்துருக்கு. ஃபஸ்ட்டு ராகி குக்கீஸ் தான் எடுத்து டேஸ்ட் பண்ணோம். என் பையனும் நானும் டேஸ்ட் பண்ணால் சூப்பராக இருக்குது அப்படின்னா. ரொம்ப நல்லாயிருக்கு சிஸ்டர், தேங்க்யூ. ஸோ நம்மளுக்கு வந்து குக்கீஸ் டேஸ்ட்டாக இருக்கும், அது நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. பட் நான் வந்து ரொம்ப மெனக்கடல் வந்து பண்ணுறது ஷிப்பிங், அதாவது அந்த பேக்கிங் தான். அதை ரெக்கக்னேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நல்லாயிருக்கு பேக்கிங், சேஃபாக. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து கொரியர் வந்துச்சுன்னு சொன்ன உடனே நான் வந்து கேட்குறது பிஸ்கெட்ஸ்லாம் சேஃபாக இருக்கா, ஸோ எதுவும் உடையில இல்லை அப்படின்னு கேட்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு திருப்தியான ஒரு ஃபீட்பேக் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆஷா, சான்ஸே இல்லை, இந்த மாதிரி பேக்கிங் இன்டர்நேஷ்னலாக கூட பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு புரியுது நீங்கள் எவ்வளோ கேர் எடுக்கிறீங்க, ஒரு குக்கியும் பத்திரமா வந்து சேரணுங்க, உங்கள் மனசு புரியுது அதுலேருந்து.
எனக்கு எந்த பேக்கிங் தூக்கி போட கூட மனசு வரல ஆஷா. இட்ஸ் யுவர் ஹார்ட் ஒர்க் அண்ட் யுவர் மணி. எனக்கு அப்படியே எல்லாத்தையும் அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் நான் பாஸ்கெட்லேருந்து. ஈவன் அந்த பிரிச்ச அந்த கவரை கூட தூக்கி போட மனசு வரல. பாவம் அவ்வளோ செக்யூர்டாக அனுப்பிச்சிருக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த மாதிரி நிறைய அழகான வாய்ஸ் மெசேஜ் வந்துட்டே இருக்குது. அண்ட் அடுத்தது பார்க்கலாம். இது ரொம்ப ஸ்பெஷல். ஒரு குட்டி பாப்பா வந்து நம்மளோட பிஸ்கெட் சாப்பிட்டு இது ரீஆர்டர் பண்ணியிருக்காங்க. ரீஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்த வாய்ஸ் மெசேஜ் இது. உங்க பிஸ்கெட் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கும் என் தம்பிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. இன்னும் வேணும். நிக்கித் என் பையன் பேரு. அவனுக்கு இந்த பிஸ்கெட் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு பிஸ்கெட்டும் ஒரு கவரில் போட்டு நீங்கள் பேக் பண்ணுறதை நான் வீடியோவில் கூட பார்த்துருக்கேன். அவ்வளோலாம் சிரமம் எடுத்துக்க வேணாங்க. நீங்கள் பிஸ்கெட்டை வந்து நான் டப்பாவில் கொடுக்குறீங்க, அதுவே உடையாமல் இருக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பிஸ்கெட்டும் ஒரு கவரில் கொடுத்துருக்கீங்க. எனக்கு நீங்கள் எப்படி கொடுத்தாலும் சரி, எனக்கு வீட் சாக்கோ பிஸ்கெட்டும் இப்போ கொடுத்த வீட் பிஸ்கெட்டுமே 250 கிராம்ஸ் அனுப்பிச்சி விடுங்க. அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் வீக் வந்தால் கூட ஓகே. இந்த வீக் என் பையன் இதை விரும்பி சாப்பிட்றான். ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி அழகான வாய்ஸ் மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே நான் சொல்கிறேன், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை ரன் பண்ணுறதுன்றது கண்டிப்பாக ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். இல்லை நான் சொல்லவே மாட்டேன். அதுவும் யார் ஹெல்ப்பும் இல்லாமல் நம்ம தனியாக ஒரு விஷயம் பண்ணுறப்ப கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். அண்ட் நிறைய ஆர்டர்ஸ் வரப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பழைய ஆர்டர்ஸ் முடிக்க வேண்டியது இருக்கும். புதுசாக வந்து வரவங்க வந்து அவங்களுக்கு பதில் சொல்லணும். ஸோ இதெல்லாமே இருக்குது. அதையும் தாண்டி ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக எனக்கு இதில் கிடைக்குது. பிடிச்ச விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக வந்து கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு ஆர்டர்ஸ் கொடுக்குறேன், சப்போர்ட் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து பர்சனலாகவே வந்து ஃபோன் பண்ணி உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ண நான் வந்து பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஹாப்பியாக கேட்குறதுக்கு. ஸோ இந்த அழகான இந்த விஷயத்தோட நம்மளோட வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நிறைய ஆர்டர்ஸ் வந்துருக்கு. நான் அதை எப்படி பண்ணுறேன், எப்படி செப்பரேட் பண்ணுறேன், எப்படி வந்து நான் வந்து ஸ்கெடியூல் பண்ணிக்கிறேன்னு சொல்லி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மைட் பி இதை பார்க்கக்கூடிய வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பீப்புளுக்கு வந்து என்னோட ஒரு சின்ன இந்த ஸ்கெடியூல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் என்னோடய பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன ஆர்டர்ஸ் வந்திருக்குன்றது வந்து நோட் பண்ணி வச்சுப்பேன். நான் வந்து ஒரு கஸ்டமர்கிட்டமே பார்த்திங்கன்னா ஒரு 5 days டைம் கேட்பேன். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஆர்டர்ஸ் முடிக்கிறதுக்கு எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த ஆர்டர்ஸை வந்து நான் எழுதி வச்சுருக்கேன். இன்றைக்கி இதை வந்து நான் ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் வச்சுருக்கேன். பாருங்கள் இதில் வந்து எந்தெந்த பிஸ்கெட்ஸ் வந்து என்னென்ன ஆர்டர்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வீட் பிஸ்கெட் இருக்குன்னா எத்தனை பேட்ச் அது வந்து தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நான் அதை வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுப்பேன். இப்போ வந்து என்னென்ன ஆர்டர்ஸ் வந்து நிறைய வந்து குக்கீஸ்க்கு வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, நட்ஸுக்கு நிறைய வந்து ஆர்டர்ஸ் வந்திருக்கு. வீட், பட்டரு, அப்புறம் வந்து ராகி பிஸ்கெட், அப்புறம் சாக்கோ சிப்ஸ், இந்த 5 வெரைட்டிக்குமே நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டராக நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒட்டு மொத்தமாக ஒரு பஞ்சாக நான் வந்து பேக் பண்ணிவிடுவேன். அதாவது நான் ஒரு 5 பாக்ஸஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3-4 லிட்டர் பாக்ஸஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அது ஃபுல்லாகவே வந்து பேக் பண்ணி அதை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து செப்பரேட்டாக வந்து பேக் பண்ணி நான் கொரியர் பண்ணுறேன். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் நான் வந்து பேக் பண்ணி கொரியர் பண்ணுறது. 2 நாள் முன்னாடி இருக்கிற அந்த பிஸ்கட்ஸ் தான் நாங்கள் வந்து அனுப்புறதே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி மீறதும் கிடையாது. இமீடியட்டாக மிஞ்சி போனால் 1-2 பிஸ்கட் தான் நமக்கு அந்த வெயிட்டில் மீறது. ஸோ எல்லாமே காலியாகிடும். ஸோ உங்களுக்கு அனுப்பக்கூடிய ஒரு பேட்சுமே பார்த்திங்கன்னா காலையில் பேக் பண்ணுறேன் அப்படின்னா ஈவினிங் கொரியர் பண்ணுறேன். நைட் பேக் பண்ணுறேன்னா காலையில் கொரியர் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் டைம் இவ்வளோ தான். ஏன் அப்படின்னா நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கெமிக்கல்ஸ், எசன்ஸ், எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது. ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் பட்டர் வச்சு மட்டும்தான் இந்த குக்கீஸ் பண்ணுறதுனால ஸோ நான் இமீடியட்டாக ஃப்ரெஷ்ஷாகவே வந்து அதை அழகாக வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்ம கொரியர் பண்ணக்கூடிய பேட்சை இன்றைக்கி இப்போ ரெடி பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து மொத்தம் வீட்டை வந்து நம்மளுக்கு ஒரு 15 பேட்சஸ் ரெடி பண்ண போகிறேன். அதை போட்டுப்பேன். 15 பேட்சஸ்னால் ஒரு பேட்சை நம்ம வந்து ஒரு டர்ன் எடுக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா வீட் நட்டு, ஸோ அது ஒரு 11 பேட்சஸ். அப்புறம் ராகி நிறைய வந்திருக்கும் நம்மளுக்கு. இன்னொன்று என்னென்னா, ராகி பார்த்திங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க சம்டைம்ஸ். அவங்களுக்கு இன்னும் வந்து அந்த நல்ல விதமான பொருட்கள் உள்ளே போகணுன்றதுக்காக டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணி இப்போ ராகி குக்கீஸ் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியான குக்கீஸ் கொடுக்கணுன்னா அது பட் சாப்பிட மாட்டேனாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நல்ல வாசனை இருக்கிறதுக்கு ஏலக்காய் தூள் இருக்கும். அண்ட் அதோட சேர்ந்து டூட்டி ஃப்ரூட்டியும் நம்ம ஆட் பண்ணி கொடுக்குறப்போ குழந்தைங்க வந்து ஃபன்னாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ ராகி பார்த்திங்கன்னா ஒரு 16 நம்பர் பேட்ச் நான் வந்து பேக் பண்ண போகிறேன். அண்ட் வீட் சாக்கோ சிப்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேட்சஸ். வீட், அப்புறம் பட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 11 பேட்சஸ். ஸோ இந்த மாதிரி எழுதிட்டேன் பாருங்கள்.
ஸோ இதுதான் இன்றைக்கி நான் பேக் பண்ணக்கூடிய என்னோடய லிஸ்ட்டு. இதுக்கு தாண்டி ஓவர் பேக்கும் பண்ண மாட்டேன். கரெக்டாக இருக்கும். ஒரு 12 to 15 கஸ்டமருக்கு வந்து இது அனுப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓவராக பேக் பண்ணுறேன்னா மிஷின் வந்து நம்ம சொல்கிற டொமஸ்டிக் மிஷின் தான் வச்சுருக்கோம். ஸோ அதுவும் பார்க்கணும். அண்ட் ரொம்ப டயர்டாகிடும். ஸோ அவ்வளோ டயர்ட்னஸில் நம்மளால் கண்டிப்பாக வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயம் பண்ண முடியாது. ஸோ ஓவர் டயர்டாகாமல் கரெக்டாக வந்து நம்ம இந்த பேட்ச் மட்டும் இப்போ பண்ணிடலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறது பார்த்திங்கன்னா அகரோ பிராண்டில் ரீகல் ப்ளஸ் ஏர் ஃப்ரையருங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேக் பண்ணிக்கலாம், ரோஸ்ட் பண்ணிக்கலாம், ரீஹீட் பண்ணிக்கலாம் அண்ட் டீஃப்ராஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீப் வார்மும் வச்சுக்கலாம். ஸோ இதோட கலர் பார்த்திங்கன்னா அழகான பிளாக் கலரில் 23 liters கெப்பாசிட்டியில் வருதுங்க. வாட்ஸ் பார்த்திங்கன்னா 1800 வாட்ஸ் வருதுங்க. இது வந்து இங்கே ரொட்டேசரி கன்வெக்ஷன் ஓவனாகவும் யூஸ் பண்ணலாம், எலக்ட்ரிக் ஓவனாகவும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இது கூட நிறைய நம்மளுக்கு வந்து அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்துக்கலாம். என்ன மாதிரி ஹோம் பேக் இருக்குது. நீங்கள் ஒரு ஓவனாக யூஸ் பண்ணிக்கலாம், ஏர் ஃப்ரையாக யூஸ் பண்ணிக்கிறப்ப இது பயங்கரமான யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம இதில் வந்து க்ரம் ட்ரே செட் பண்ணிக்கலாம், வயர் ரேக் செட் பண்ணிக்கலாம், பேக்கிங் ட்ரே செட் பண்ணிக்கலாம். அது எப்படி இப்போ பார்த்துடலாம். அழகாக ஒரு குட்டி ஓடிஜி மாதிரி இருக்குது. ஸோ இந்த க்ரம்ட்டோட பர்பஸ் என்னென்னா நம்ம பேக் பண்ணுறப்போ கீழே துகள்கள்லாம் விழும் இல்லையா. ஸோ அது வந்து டீப்பில் போய் இந்த மாதிரி நம்ம போட்டோன்னா கீழே இங்கே வந்து கரெக்ட் ஆகிடும். ஸோ ஈஸியாக இப்படி எடுத்து ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வயர் ரேக்கு நான் இங்கே வச்சிடுறேன் ஃபஸ்ட் லேயரில். நம்மளோட பேக்கிங் ட்ரை வந்து பேக் பண்ணுறப்ப வச்சா போதும். பட் நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் ஏர் ஃப்ரை பண்ணுறோன்னா இதில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இங்கே வச்சிடலாம். வச்சு அழகாக ஏர் ஃப்ரை ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இதை செட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், அழகாக வந்து செட் ஆகிடுச்சு. நான் இப்போ பார்த்திங்கன்னா ராயல் வீட் நட் குக்கீஸ் பண்ண போகிறேங்க. ஒரு 4 பேட்ச் பண்ண போகிறேன். அதே மாதிரி ராகி குக்கீஸும் இப்போதுக்கு ஒரு 4 பேட்ச் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டு பக்கத்துலேயே நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ டோர் டெலிவரி பண்ண போகிறோம். நானே போய் டோர் டெலிவரி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து பாதாம், பிஸ்தா, அதே மாதிரி பம்கின் சீட்ஸ் அண்ட் சன்ஃப்ளவர் சீட்ஸ் 4த்தையும் வந்து சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த குக்கீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான குக்கின்னு சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து நம்ம கோதுமை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி 5 விதமான நட்ஸ், நான் சொன்ன மாதிரி பாதாம், பிஸ்தா, முந்திரி வந்து நான் உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்பேன். அதே மாதிரி சன்ஃப்ளவர் சீட்ஸ் அண்ட் பம்கின் சீட்ஸ் இதெல்லாம் கலந்து நம்ம வந்து ஏலக்காய் தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டர் மட்டும், இது மட்டும் தான் சேர்க்க போகிறோம். அண்ட் வந்து எந்த விதமான எசன்ஸோ கெமிக்கல்ஸோ எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குக்கின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் நிறைய பேர் இதை வாங்கிட்டு அவங்க குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸாக வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுக்குறாங்க. அது ஃபோட்டோஸ்லாம் எங்கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ குழந்தைக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயம் நம்ம கொடுக்குற மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் இல்லையா. ஜங்க் ஃபுட் தாண்டி நம்ம வந்து கொடுக்குறதும் ஹெல்த்தியாக இருக்குன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட எல்லா பேரண்ட்ஸுமே இது கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுக்காக நிறைய ஆர்டர்ஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு 20லேருந்து 25 ஆர்டர்ஸ் வந்து வீட் நட் குக்கீஸ்க்கு மட்டுமே வரும் எனக்கு. அதை நான் வந்து 5 days டைம் கேட்டு 2 பேட்சாக நான் வந்து பேக் பண்ணி அனுப்புவேன். ஸோ அந்தளவுக்கு ஆர்டர்ஸ் வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து இப்போ சாப்பரில் வந்து சாப் பண்ணதெல்லாம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றி வச்சுட்டு இது நான் வந்து எனக்கு ஒரு 5 to 6 பேட்சஸ்க்கு தாங்க வரும். நான் நிறைய போடுவேன். ஏன்னா ஒரு வாய்க்குமே வந்து அந்த நட்ஸ் போய் சேரணுன்றது தான் என்னோட இன்டென்ஷன். சும்மா ஒரு கண் பார்வைக்காக மேலே மட்டும் தூவிட்டு அப்படியே பேக் பண்ணி கொடுக்காம அதுக்குள்ளே பிஸ்கெட் உடைச்சாலும் உள்ளுக்குள்ளே அவ்வளோ நட்ஸ் இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் நிறைய நட்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் இப்போது நம்ம பேக் பண்ணக்கூடிய இந்த பேட்சுக்கு நான் இந்த ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குல்ல அதில் எடுத்து வச்சுப்பேன். ஸோ அதில் வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு பேட்சுக்காக போட்டு நம்ம அழகாக வந்து குக்கீஸ் ரெடி பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு நல்ல ஃபீட்பேக் கிடைக்கிது குக்கீஸ்க்கு. மெயினாக பார்த்திங்கன்னா வீட், பட்டர், ராகி எல்லா குக்கீஸுமே, சாக்கோ சிப் எல்லாமே நல்ல ஃபீட்பேக் கிடைக்குது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியான வந்து குக்கீஸ் எந்த விதமான கெமிக்கல்ஸும் இல்லை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ், மெயினாக ப்ரிசர்வேட்டிவ்ஸே கிடையாது இதில். ஸோ இந்த மாதிரி குக்கீஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 5 days டைம் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி உங்களுக்கு வந்து நான் டோர் டெலிவரியே பண்ணிடுவேன். ஒன்று பக்கத்தில் இருக்கீங்கன்னா டோர் டெலிவரி கொடுத்துருவேன், இல்லைனா அழகாக வந்து சேஃபாக கொரியர் வந்து சேர்ந்துடும். ஸோ இந்த ஏர் ஃப்ரையில் பார்த்திங்கன்னா பல விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பேக் பண்ணிக்கலாம், ப்ரீஹீட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஏர் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 180 degrees Celsius 20 minutes வந்து ப்ரீஹீட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம டோ ரெடி பண்ணிட்டோம், குக்கி டோ. ஸோ இப்போ அழகாக வந்து நான் இதில் லைனப் பண்ணிவிட்டு பேக்கிங் ட்ரே உள்ளே வச்சுட்டேன். நீங்கள் இதில் 250 grams வந்து நீங்கள் அழகாக பேக் பண்ணிக்கலாங்க. 1/4 கிலோ வரை நீங்கள் இது குக்கீஸ் தாராளமாக பேக் பண்ணலாம். இப்போ நான் பேக் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு பேட்ச் 1/4 கிலோ தான் ஒரு பேட்ச்னு சொல்லுவேன். அந்த மாதிரி நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 12 to 13 பேட்ச் பண்ண வேண்டியது
வேண்டியது இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் வந்து ஒரு 3 பேட்ச் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம பக்கத்தில் கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு டெலிவரி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் கூட நான் நைட் கொஞ்சம் டைம் எடுத்து நான் பேக் பண்ணி காலையில் கொரியர் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஒரே மிஷினில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஓவனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது கேக்ஸ் பண்ணிக்கலாம், குக்கீஸ் பண்ணிக்கலாம், ஏர் ஃப்ரை பண்ணிக்கலாம், அதே மாதிரி உங்கள் ஃபுட்டை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம், சூடு பண்ணுவாங்க இல்லையா, அதுவும் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸோ நான் வந்து 20 மினிட்ஸ் வச்சு பட் 15 மினிட்ஸில் பேக் ஆகிடுச்சு. அழகாக வெளியில் எடுத்துகிட்டு ஆற வச்சு நம்ம இப்போ வந்து அதை பேக் பண்ணிட வேண்டியது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ரை ஆப்ஷனில் நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பயர் பேஸ்கெட்டில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி அங்கே வந்து உங்களுக்கு ப்ரீ லோட் ஆப்ஷனே இருக்குது. ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் அண்ட் டைம் அதுவே எடுத்துக்கும். ஸோ ஜஸ்ட் ஸ்டார்ட் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இந்த ஒரு ஏர் ஃப்ரைல இது ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் நிறைய ப்ரீலோட் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஜஸ்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் டைம் அதுவே எடுத்துக்கும். ஸோ பாருங்கள் 20 மினிட்ஸ் கழிச்சு சூப்பராக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குது. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8 மணி ஆக போகுதுங்க. நான் ஃபாஸ்ட்டாக வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் 4 விதமான குக்கீஸ் பேக் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து 1/4 கிலோ 4 கஸ்டமருக்கு கொடுக்கணும். ஏன்னா அவங்க 8 மணிக்குள்ளே வந்து டெலிவரி பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னாங்க. சொல்லி அவசரமாக பேக் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ராகி குக்கீஸ் நான் சொன்ன மாதிரி, அப்புறம் வீட் நட் குக்கீஸ், ராயல் வீட் நட் குக்கீஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா சாக்கோ சிப் அண்ட் பட்டர். ஸோ இந்த 4மே தான் நம்ம பண்ணியிருக்கோம். 4மே பேக் பண்ணிடலாம். ஸோ நம்ம வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது 10-15 நிமிஷம் அந்த ட்ராவலில் தான் இருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. கொரியர் வந்து பண்ணிடலாம். ஸோ கொரியர் பண்ணால் கூட ஒரு நாள் கழிச்சு போகும். ஸோ அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிறப்போ அவங்களுக்கு அப்படியே போகணுன்னு நான் ஆசைப்பட்டு டோர் டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். இது நானே பத்திரமா கையில் கொண்டு போய் கொடுக்குறதுனால இந்த மாதிரி சிம்பிள் பேக்கிங்கில் இருக்குங்க. இதுவே வந்து கொரியர் பண்ணுறேன்னா ஒரு குக்கியுமே தனித்தனியாக வந்து பட்டர் பேப்பரில் வந்து பவுச்சில் பேக் பண்ணி அதை வந்து நல்லா பாக்ஸ்குள்ளே பபுள் ரேப் பண்ணி அதுக்கப்புறம் அது மேலே வந்து ஒரு சூப்பரான ஒரு டேப் நல்லா டைட் போட்டு அதுக்கு மேலே ஒரு பபுள் ரேப் பண்ணி அதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு எவ்வளோ சேஃப்டியாக தான் அனுப்புவேன். ஸோ ஒரு பிஸ்கட் கூட உடையாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் அந்த பேக்கேஜ் இருக்கும். அதே மாதிரி அந்த மாதிரி பாக்ஸ் பேக்கேஜில் போகிறது எதுவுமே டேமேஜ் ஆகாது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம கையில் கொடுக்குறதுனால அப்படியே அழகாக வந்து பட்டர் ஷீட்டில் வச்சு கொடுத்துட்றேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ராயல் வீட் நட் குக்கீஸ் நான் சொன்னேன் இல்லையா, மேலே கொஞ்சம் வந்து அந்த நட்ஸை நான் அப்படியே வந்து அமுக்கி பேக் பண்ணுவேன். ஸோ அதனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ரிச்சாக அதே மாதிரி அது பேருக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா ராயலாக இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா பட்டர் குக்கீஸ். இது வந்து மைதாவில் செஞ்சது. அவங்க ஆப்ஷனலாக கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து பட்டர் வேணுன்றதுனால. ஸோ நான் கேட்பேன் ஒரு வாட்டி வந்து பட்டர் குக்கீஸ் கேட்குறப்போ இது வந்து மைதாவில் பண்ணுறது உங்களுக்கு ஓகேவான்னு கேட்குறப்போ இல்லை இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பேக் பண்ணி கொடுக்குறது. அண்ட் இது பார்த்திங்கன்னா கோதுமையில் செஞ்ச சாக்கோ சிப் குக்கீஸ். ஸோ இதுதான் பாப்பா வந்து ஸ்நாக்ஸ்க்கு எடுத்துன்னு போகிறதா சொன்னாங்க. ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ அழகாக பேக் பண்ணி தேங்க்யூ ஸ்டிக்கர் ஒட்டிட்டு நம்ம வந்து டோர் டெலிவரி பண்ணிட்டு வந்துடலாம். இதுக்கப்புறம் டிமார்ட்டுக்கு போகிறேன். நிறைய பேர் வந்து டிமார்ட்டுக்கு போங்கக்கா உனக்கு நல்லா வந்து ஆஃபரில் கிடைக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ டிமார்ட்டுக்கு போனோம் அண்ட் நிறைய வேலைகள் இருக்குது. அது நம்ம அடுத்த vlogல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையா, என்னோட இந்த சின்ன ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு மைட்பே ஒரு பிஸ்னஸாக பண்ணுறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி எந்த விதமான கெமிக்கல்ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத மாதிரி குக்கீஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பர் ஸ்க்ரீன் மேலே இருக்குது அண்ட் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து 5 days டைம் எடுத்துப்பேங்க. ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு பேக் பண்ணி உங்கள் வீடு தேடி வரும். அதே மாதிரி அது என்னென்ன குக்கீஸ் பண்ணுறனோ அதெல்லாம் வந்து இப்போது கையில் எழுதி ஸ்டிக்கர் ஒட்டிகிட்ருக்கேன். அடுத்த வீடியோவில் இதுக்காக நான் வந்து நம்ம டிஜிட்டல் பிரிண்டிங்கும் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன குக்கீஸ்ன்ற பேர் வந்து ஒரு பிரிண்டிங்கில் நம்ம எடுத்துகிட்டு வந்து அதுவும் ஒரு அழகான ஃபினிஷிங் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை நான் போய் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக நம்ம ஷீட்ஸ் வரும், லேபிள்ஸ் எல்லாமே. ஸோ என்னென்ன குக்கீஸ்ன்றது அழகாக வந்து நம்ம டிஜிட்டலாக பிரிண்ட் பண்ணியிருக்கோம் அதில். ஸோ எப்போவுமே நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ராவாக தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. குழந்தை பிறக்கிறப்போ ஒன்றே நடக்காதில்ல. மெதுவாக ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிற மாதிரி நம்ம கூட அடுத்தடுத்து ஒரு முயற்சியாக பண்ணிகிட்ருப்போம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஜிட்டல் பிரிண்டான லேபிள்ஸ் வரும். ஒரு பாக்ஸ் மேலேயும் அதை என்ன குக்கின்னு சொல்லி அழகாக நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் ஆசீர்வாதங்களும் உங்கள் பிளெஸ்ஸிங்ஸும் அதே மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் கொண்டு போகணுன்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதை தாண்டி ஹார்ட் ஒர்க் பண்ணுறப்போ கண்டிப்பாக நம்மளை கைவிடாதில்ல. ஸோ என்னோடய ஹார்ட் ஒர்க் என்ன அப்படின்னா
எனக்கும் அந்த ஹாலோட அந்த சீலிங் ஃபேனுக்கு தான் தெரியும். ஸோ கண்டிப்பாக கடவுள் நம்மளை எப்போவுமே நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறப்போ ஒரு விஷயத்தில் கைவிட மாட்டார்ன்ற நம்பிக்கை எனக்கு எப்போவுமே உண்டு. அதோட சேர்த்து உங்கள் ப்ரேயர்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக இருந்தால் வேறு லெவலில் நம்ம லைஃப்பில் வரலாம் இல்லையா? ஸோ கண்டிப்பாக உங்களோட ப்ரேயர்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் கொடுங்க. ஸோ மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பாய்.